வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் எண் 6. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இப்போ குறளுடைய பொருள், நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம் பெருகும். இப்போ அறம் எப்போ பெருகும்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, நல்லவை நாடி, நல்லவைனா நன்மையான சொற்களை, நாடினா தேடிப்போய் சொற்களை, இனிய சொற்களை சொன்னால் அல்லவை தேய அறம் பெருகும், பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அறத்தை பெருக்கக்கூடிய நல்ல சொற்களை பிறரிடத்தில் தேடி போய் சென்று சொல்லணும். சொல்லுகின்ற பொழுது இன்பம் தரக்கூடிய வகையிலே இனிய சொற்களோடு பேசி சொன்னோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீயவையும் பயனற்றவையும் பாவங்களும் குறைந்து கொண்டே போகும். அறத்தை பெருக்கும் இனியவற்றை தேடி போய் பேசணும். அப்போது நம்முடைய துன்பம் முழுசும் குறையும், மனதில் அமைதி பிறக்கும். அப்படி நல்லதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் வள்ளுவர்னா, இனிய சொற்களால் சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் அது அறம். கடும் சொற்களால் சொன்னால் அது அறம் ஆகாது. அதனால் மற்றவங்களுக்கு நன்மையானவற்றை தேடி போய் இனிமையான சொற்களை பேசினால் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். இதில் தான் நல்லவை நாடி அப்படின்னா பிறருக்கு நன்மைகளை நினைத்து, நாடினா இல்லைனா தேடி போய் அப்படின்னு சொல்லலாம். இனிய சொலின், இனிமையான சொற்களை சொன்னால் பேசினால் அல்லவை தேய, பாவங்கள் தீமைகள் தேய்ந்து குறைய அறம் பெருகும். அறம்னா நன்மையானது பெருகும். நாம் நல்லவற்றை நினைத்து பிறர் மனம் மகிழ பேசினால் நம் தீவினைகள் குறைந்து நல்வினை அறம் பெருகும் என்பதை இக்குறள் எடுத்து கூறுகிறது. குறளின் பொருள், பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். மீண்டும் குறள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.